الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم صاد كتاب أنزل إليك فلا يكن في صدرك حرج منه لتنذر به وذكرى للمؤمنين. اتبعوا ما أنزل إليكم من ربكم ولا تتبعوا من دونه أولياء قليلا ما تذكرون. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய 7வது சூரா சூரத்துல் அராஃப். நாங்கள் குர்ஆனுடைய 6 சூறாக்களை பார்த்ததுக்கு பின்னால் முஸ்ஹஃபுடைய வரிசையில் 7வது சூரா தான் சூரத்துல் அராஃப். இந்த சூரா குர்ஆனுடைய அதிகமான ஆயத்துக்களில் உள்ள சூறாக்களில் ஒன்றாகும். 206 ஆயத்துக்களை கொண்டது. இது மக்கியத்தான சூறாக்களில் ஒன்றாகும். இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய பெயர் 61 தடவை வருகிறது. இந்த சூறாவிலே 14,245 ஹருஃபுகள் உள்ளது. இன்னும் இந்த சூறாவுடைய விசேஷத்தன்மை என்னவென்றால், இந்த சூறாவில் 206 ஆயத்துக்களில் 193 ஆயத்துக்கள், அதாவது 2வது ஆயத்திலிருந்து 193வது ஆயத்து வரைக்கும் கடைசியில் நூனை கொண்டுதான் அல்லாஹு தஆலா இந்த சூறாவுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களை முடிக்கிறான். இன்னும் இந்த சூறாவுடைய விசேஷத்தன்மைகளில் ஒன்றுதான் அல்லாஹு தஆலா இந்த சூறாவுடைய ஆரம்பம் குர்ஆனை பற்றி ஆரம்பித்து இந்த சூறாவுடைய கடைசி ஆயத்தும் சூறாவை கொண்டே குர்ஆனுடைய ஃபலாயிலுல் குர்ஆனை கொண்டே முடிக்கிறான். அதில் ஆரம்பம் கிதாபுன் உன்ஸில இலைக ஃபலா யகுன் ஃபீ ஸத்ரிக ஹரஜும் மின்ஹு லிதுன்திர பிஹி வ ذிக்ரா லில் முஃமினீன். குர்ஆனுடைய 2வது சூரத்துல் அராஃபுடைய 2வது ஆயத் குர்ஆனை பற்றிய ஆயத். இந்த சூறாவுடைய கடைசி ஆயத்தும் அல்லாஹ் குர்ஆனை கொண்டே முடிக்கிறான். وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ وَاذْكُرْ رَبَّكَ فِي نَفْسِكَ تَضَرُّعًا وَخِيفَةً ودون الجهر من القول بالغدو والآصال ولا تكن من الغافلين إن الذين عند ربك لا يستكبرون عن عبادته ويسبحونه وله يسجدون. குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் காது தாழ்த்தி செவிதாய்த்து கேளுங்கள் என்பதாக கடைசி ஆயத்திலும், குர்ஆன் ஓதப்பட்டால் சிரம்படியுங்கள் என்ற அந்த சஜதாவுடைய ஆயத்தையும் அல்லாஹு தஆலா பேசுகிறான். இன்னும் இந்த சூறாவுடைய விசேஷத்தன்மை என்னவென்றால், குர்ஆனிலே 15 சஜதாக்கள் வருகிறது. அந்த 15 சஜதாக்களில் முதலாவது சஜதா வரக்கூடிய சூறாவும் இந்த சூறாவில் தான் உள்ளது. வயுஸப்பிஹூனஹு வலஹு யஸ்ஜுதூன். முதலாவது சஜதா வரக்கூடிய இடமும் இந்த சூறா தான். இந்த சூறாவுடைய இன்னும் அடுத்த விசேஷத்தன்மைகள் தான் 206 ஆயத்துக்களில் 120 ஆயத்துக்கள் கிட்டத்தட்ட நபிமார்களுடைய சம்பவங்கள், அதாவது கசஸ் சம்பவங்களை பதிந்துள்ளது. நபிமார்களுடைய சம்பவங்களில் 16 ஆயத்துக்கள் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களை பற்றி, அந்த கிஸ்ஸாவை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். 6 ஆயத்துக்களில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவமும், 8 ஆயத்துக்களில் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், 7 ஆயத்துக்களில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் 9 ஆயத்திலும், ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்கள் 69 ஆயத்துக்களில் வருகிறது. குர்ஆனிலே அதிகமாக வரக்கூடிய சம்பவங்கள் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவங்கள் தான். பக்ராவிலிருந்து ஆரம்ப ஜுஸுவிலிருந்து கடைசி ஜுஸுவிலே சுஹஃபி இப்ராஹிம் வ மூசா காதல் குர்ஆன் ஐயக்கூன குல்லுஹு மூசா அலைஹிஸ்ஸலாம். சில உலமாக்கள் சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் தான் குர்ஆனில்
பூர்த்தியாக இருக்குதோ தெரியாது என்ற அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் தான் குர்ஆனில் வருது என்பதாக. அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் இந்த சூறாவில் 69 இடங்களில் அல்லாஹ் பாவிக்கிறான். இந்த சூறாவுக்கு உலமாக்கள் 3 பேர்களை குறிக்கிறார்கள். முதலாவது இந்த சூரத்துல் அராஃப், அதாவது அராஃப் என்ற சொல் இந்த சூறாவில் வருவதன் காரணமாக அராஃப் என்பதாக சொல்கிறார்கள். وَنَادَى أَصْحَابُ الْجَنَّةِ أَصْحَابُ النَّارِ أَنْ قَدْ وَجَدْنَا مَا وَعَدَنَا رَبُّنَا حَقًّا. 46வது ஆயத். وَبَيْنَهُمَا حِجَابٌ وَعَلَى الْأَعْرَافِ رِجَالٌ يَعْرِفُونَ كُلًّا بِسِيمَاهُمْ وَنَادَوْا أَصْحَابَ الْجَنَّةِ. அதாவது சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் அந்த பேசக்கூடிய அந்த சம்பவத்திலே அராஃப் என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கிறான். அதனால் சில உலமாக்கள் இந்த சூறாவுக்கு அராஃப் குர்ஆனிலே உள்ள பேர் தான் என்பதாக சொல்கிறார்கள். சில உலமாக்கள் இன்னும் இதுக்கு மீசாக், அதாவது வலம்மா ஜாஅ மூஸா லிமீகாத்தினா, அல்லாஹோட அந்த பேச போன நேரத்தில் தௌராத்தை இறக்கினானே அல்லாஹ், அந்த ஆயத்தை வைத்து இந்த சூறாவுக்கு மீகாத் என்பதாக சில உலமாக்கள் சொல்வார்கள். இன்னும் சில உலமாக்கள் மீசாக், அதாவது வஇத் அஹத ரப்புக மின் பனி ஆதம், அந்த ஆயத்தில் அல்லாஹ் உடன்படிக்கை மனிதர்களுக்கு ஆரம்பமாக அலஸ்து பிரப்பிக்கும், நான் அல்லாஹ் அவங்களோட ரப்புன்ற நேரத்தில் நாங்கள் எல்லாம் காலு பலா என்று சொன்னோமே, அந்த ஆயத்தை வைத்து சில உலமாக்கள் மீசாக் என்பதாகவும் சொல்வார்கள். இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா அதிகமாக பேசக்கூடியது நபிமார்களுடைய சம்பவம், இன்னும் மௌத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகளும் கியாமத்துடைய விடயங்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான். இந்த சூறாவிலே முதலாவது ஆயத்திலிருந்து 9வது ஆயத்து வரைக்கும் தரூரத்து இத்திபாயில் குர்ஆனை பின்பற்றுவதுடைய கட்டாயமும், முன் சென்ற சமுதாயம் அல்லாஹுக்கு அநியாயம் செய்தார்கள் என்ற விடயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 10வது ஆயத்திலிருந்து 27வது ஆயத்து வரைக்கும் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்லீஸுடைய சம்பவங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 28வது ஆயத்திலிருந்து 34வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா மனோ இச்சைகளையும் பழையவர்களுடைய அந்த விடயங்களையும் நம்புவதை எச்சரிக்கை செய்வதை விட்டும், இன்னும் இஸ்திகாமத்தின் மீது, நல்ல விடயங்களின் மீது, உறுதியான விடயங்களின் மீது இஸ்திகாமத்தாக இருப்பதையும் பற்றி பேசுகிறான். 45வது ஆயத்திலிருந்து 35வது ஆயத்திலிருந்து 45வது ஆயத்து வரைக்கும் ரசூல்மார்களை அனுப்பியதன் நோக்கம், அவர்களை பொய்ப்பித்தவர்களுடைய தண்டனை, இன்னும் மீன்களுடைய கூலியை பற்றி பேசுகிறான். 46வது ஆயத்திலிருந்து 53வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா அஸ்ஹாபுல் அராஃப், அதாவது அந்த சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் அவர்களுடைய அந்த அஸ்ஹாபுல் அராஃப் அந்த ஆயத்துக்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 54வது ஆயத்திலிருந்து 58வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா அல்லாஹுடைய குதிரத்தை வெளிப்படுத்துகிறான். 59வது ஆயத்திலிருந்து 64வது ஆயத்து வரைக்கும் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், 80வது ஆயத்திலிருந்து 84வது ஆயத்து வரைக்கும் ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவமும், 59வது ஆயத்திலிருந்து 64வது ஆயத்து வரைக்கும் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், 65வது ஆயத்திலிருந்து 72வது ஆயத்து வரைக்கும் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவமும், 73வது ஆயத்திலிருந்து 79வது ஆயத்து வரைக்கும் ஹஸரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவமும், 80வது ஆயத்திலிருந்து 84வது ஆயத்து வரைக்கும் ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவமும், 83வது ஆயத்திலிருந்து 93வது ஆயத்து வரைக்கும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவமும், 94வது ஆயத்திலிருந்து 102வது ஆயத்து வரைக்கும் பொய்ப்பித்தவர்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்தான் அல்லாஹுடைய சுன்னத்தை பற்றியும், 103வது ஆயத்திலிருந்து 126வது ஆயத் ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஃபிர்அவுனோடு செய்த அந்த ஹிவார், அந்த பேச்சுவார்த்தையை பற்றியும், 127வது ஆயத்திலிருந்து 129வது ஆயத்து வரைக்கும் ஃபித்னாக்கள், அதாவது இந்த உம்மத்தில் குழப்பம் செய்தவர்களுடைய தண்டனைகளை பற்றியும், 137வது ஆயத்திலிருந்து 141வது ஆயத்து வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் அவருடைய அந்த மடமைத்தன்மையை பற்றியும், 142வது ஆயத்திலிருந்து 145வது ஆயத்து வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடன் தௌராத் இறக்கியதும், அல்லாஹோட பேசியது, எத்தனை நாட்கள் எவ்வளோ காலம் பேசியது, அந்த ஆயத்துக்களை பற்றியும், 146வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் பனு இஸ்ராயலர்களுடைய அந்த மாற்றம், அவர்கள் இன்ஹிராஃப் செய்தது,
அந்த ஆயத்துக்களை பற்றியும் 172வது ஆயத்திலிருந்து 179வது ஆயத்து வரைக்கும் பனு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த உடன்படிக்கை செய்தோம், அலஸ்து பிரப்பிக்கும் அலா காலு பலா என்று சொன்ன அந்த ஆயத்தை பற்றியும் 180வது ஆயத்திலிருந்து 188வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய பேர்களை கொண்டு துஆ கேளுங்க, இன்னும் நல்லவைகளின் பக்கம் நீங்கள் முன்னோக்கி வாங்க என்ற அந்த ஆயத்துக்களை பற்றியும் 189வது ஆயத்திலிருந்து 198வது ஆயத்து வரைக்கும் முஷ்ரிகீன்களுடைய தபியாத் அவர்களுடைய அந்த இயற்கை குணமும் அவர்களுக்கு ரத்தும் 199லிருந்து 206வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா முஃமின்களுடைய சிஃபாத்தும் இன்னும் நல்லவர்களுடைய அந்த குணநலங்களை பற்றி அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே பேசுகிறான். இன்னும் இந்த சூறாவுடைய விசேஷத்தன்மைகள் தான் குர்ஆனிலே அல்லாஹு தாலா 5 இடங்களில் தான் யா பனி ஆதமுடைய பிள்ளைகளே என்பதாக அழைப்பான். அதில் ஒரே ஒரு இடம் சூரா யாசீனிலே அல்லாஹு தாலா அலம் அஹத் இலைக்கும் யா பனி ஆதம் என்பதாக அந்த சூறாவில் பேசுகிறான். மற்ற 4 ஆயத்துக்களும் 4 யா பனி ஆதம் என்ற ஆயத்துக்களும் அல்லாஹு தாலா இந்த சூறாவில் தான் பேசுகிறான். அதுவும் ஒரு விசேஷத்தன்மையில் உள்ளது. யா பனி ஆதம் என்று வரக்கூடிய ஆயத்துக்களில் 26வது ஆயத்தில் யா பனி ஆதம கது அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி சவ்ஆதிக்கும் வரீஷா வலிபாசுத் தக்வா ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون. அந்த ஆயத் 27வது ஆயத் யா பனி ஆதம லா யஃப்தினன்னகுமுஷ் ஷைத்தானு கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னah. அந்த ஆயத்தும் 31வது ஆயத் யா பனி ஆதம ஹுது ஜீனதகும் இன்த குல்லி மஸ்ஜிதின் வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு என்பதாகும் அல்லாஹு தஆலா அந்த சூறாவிலே பேசுகிறான். எனவே இது ஒரு முக்கியமான சூறாக்களில் ஒரு சூறாவாகும். நாங்களும் இந்த சூறாவை ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ரகஹா ஃபில் மக்ரிப் மாஇதா அராஃப் என்ற சூறாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து ஓதக்கூடியவர்களாக மகரிபில் 1வது ரக்அத்திலே அரைவாசியும் 2வது ரக்அத்திலே அடுத்த அரைவாசியும் ஓதுவார்கள் என்பதாக வருகிறது. ஹஸரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், மாலியாரா உங்களுக்கு என்ன நடந்துச்சு, சின்ன சின்ன ஆயத்துக்கள் மகரிபில் ஓதுறீங்களே, நான் ரசூலுல்லாஹ் பார்த்துருக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபில் அத்துவலு துவலையேன் அதாவது அராஃபை ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக ஹதீஸ்களிலும் வந்துள்ளது. எனவே இந்த சூரா ஒரு முக்கியமான சூரா, சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சூரா. ஈமானை பற்றியும் நல்ல அமல்களை பற்றியும் மௌத்துக்கு பின்னால் உள்ள விடயங்களை பற்றியும் அல்லாஹு தாலா கண்ணியமான நபிமார்களுடைய சிஃபாத்துக்களை சம்பவங்களை பற்றியும் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். எனவே நாம் எத்தனையோ கதைகளை பேசுவதை விட்டும் எத்தனையோ சம்பவங்களை நாம் வாழ்க்கையில் படிப்பதை விட்டும் சஹாபாக்களுடைய நபிமார்களுடைய குர்ஆனுடைய சம்பவங்களை படித்து அல்லாஹுடைய தீனுடைய குர்ஆனுடைய விளக்கத்தை விளங்க வைப்பானாக அல்லாஹு தாலா. எம் அனைவருக்கும் இன்னும் ஒரு சூறாவிலே சந்திப்போம். எனவே அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் குர்ஆனுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.